நண்பர்களுக்கு வணக்கம். வாடகை மனைவி பகுதி 8 கதையில் உங்களோடு இணைவது நான் நிர்மலா சிவகுமார். கதை பிடித்திருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலின் அமைதியான அந்த மாலை ஒரே ஒரு ஃபோன் காலில் அப்படியே பதட்டமான இரவாக மாறிவிட்டது. அர்ஜுன் வேகமாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். மழை லேசாக தூர ஆரம்பித்திருந்தது. ரோடு முழுக்க மஞ்சள் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய மனதில் மட்டும் இருட்டு சூழ்ந்திருந்தது. ஸ்டியரிங்கை பிடித்திருந்த அவன் கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் மீண்டும் ஃபோன் ரிங் ஆனது. கீர்த்தி காலிங். அர்ஜுன் உடனே அட்டன் செய்தான். அண்ணா, சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் அழுது கொண்டே பேசினாள். கீர்த்தி, காமாறு, ஆம்புலன்ஸ்க்கு நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன், இப்பவே வந்துடுறோம். அவன் தங்கை அழும் சத்தமே அவன் இதயத்தை கிழித்தது. கால் கட்டானதும் அர்ஜுன் தலையை ஸ்டியரிங்கில் சாய்த்து கொள்ளும் அளவுக்கு உடைந்து போனான். நிலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றான். அவன் குரல் மெதுவாக உடைந்தது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்ததே இல்லை. அந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுடைய கண்கள் சிவந்து விட்டது. நிலா மெதுவாக அவன் கையை பிடித்தாள். எதுவும் ஆகாது, அத்தைக்கு ஒன்றும் ஆகாது என்றாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அர்ஜுன் அந்த நொடியில் அவள் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். அந்த தொடுதலே அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. சில நிமிடங்களில் அவன் வெளிநாட்டிலிருந்து தன் தந்தைக்கு கால் செய்தான். அப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். அந்த செய்தியை கேட்டவுடனே அங்கிருந்தவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நான் உடனே கிளம்புறேன், நீ அம்மாவை பார்த்துக்கோ. கால் முடிந்ததும் கார் இன்னும் வேகமாக வீட்டை நோக்கி பறந்தது. அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது அதே நேரத்தில் ஆம்புலன்ஸும் வந்து நின்றது. வீட்டின் வாசலில் கீர்த்தி அழுது கொண்டே நின்றிருந்தாள். அண்ணா! அவள் ஓடி வந்து அர்ஜுனை கட்டிப்பிடித்தாள். பயப்படாத, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, அவன் தங்கையை சமாதானப்படுத்தினான். ஆனால் அவனுடைய இதயமே உள்ளே நடுங்கிக் கொண்டிருந்தது. நிலாவும் கீர்த்தியை அணைத்து கொண்டு ஆறுதல் சொன்னாள். அதற்குள் மயக்க நிலையிலிருந்த அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் ஆம்புலன்ஸில் எடுத்து சென்றார்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் அர்ஜுனின் கண்களில் நீர் நிரம்பியது. அம்மா, அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவனால் சொல்ல முடிந்தது. மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாகியது. ஆம்புலன்ஸ் சைரன் சத்தத்துடன் இரவை கிழித்து கொண்டு சென்றது. அதன் உள்ளே ஒரு பக்கம் ஆக்சிஜன் மாஸ்குடன் அன்கான்ஷியஸாக கிடந்த அம்மா, மற்றொரு பக்கம் பயத்தில் உடைந்து போன அர்ஜுன். அவன் கண்கள் முழுக்க கண்ணீராக இருந்தது. அதை பார்த்த நிலாவின் இதயமும் வலித்தது. அவள் மெதுவாக அவன் அருகே நகர்ந்தாள். அர்ஜுன், ப்ளீஸ் ஸ்ட்ராங்காக இருங்க, அத்தைக்கு எதுவும் ஆகாது. அந்த நேரத்தில் அவள் அவன் தோளில் கை வைத்தாள். அந்த நொடி அவன் தலையை மெதுவாக அவள் கையில் சாய்த்து கொண்டான். ஒரு குழந்தை மாதிரி அந்த நொடியில் நிலாவுக்கு புரிந்தது. அவனை இவ்வளவு உடைந்து போக வைத்திருப்பது அவன் அம்மாவுக்கு மேலிருந்த அளவில்லாத பாசம். சில நேரத்தில் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்கள். டாக்டர்ஸ் உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார்கள். அர்ஜுன், கீர்த்தி, நிலா மூவரும் வெளியே பதட்டமாக காத்திருந்தார்கள். ஒவ்வொரு செகண்டும் ஒரு யுகம் மாதிரி நகர்ந்தது. சில பரிசோதனைகளுக்கு பிறகு டாக்டர் வெளியே வந்தார். பேஷண்ட் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. அந்த ஒரு வார்த்தையிலேயே மூவரின் இதயமும் நின்று போனது. மூளைக்கு போகும் நரம்பில் பிளாக்கேஜ் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உடனடியாக சர்ஜரி பண்ணணும். கீர்த்தி அழ ஆரம்பித்தாள். அர்ஜுன் டாக்டர் கையை பிடித்தான். டாக்டர், எப்படியாவது அம்மாவை காப்பாத்துங்க. அவன் குரல் நடுங்கியது. டாக்டர் மெதுவாக சொன்னார். நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறோம், ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவர்களுக்கு பிளட் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது. ஓ நெகட்டிவ் பிளட் உடனே தேவை. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அர்ஜுனின் முகம் வெண்மையாக மாறிவிட்டது. ஓ நெகட்டிவ், அது மிகவும் அரிதான பிளட் குரூப். நாளைக்குள் சர்ஜரி பண்ணியாகணும். அதுக்குள்ளே பிளட்டை அரேஞ்ச் பண்ணுங்க, டாக்டர் சொல்லிவிட்டு சென்றார். அந்த ஹாஸ்பிட்டல் காரிடரில் அர்ஜுன் அப்படியே சேரில் அமர்ந்து விட்டான். அவனுடைய கைகள் முழுக்க நடுங்கிக் கொண்டிருந்தது. எங்கே போய் நான் பிளட் அரேஞ்ச் பண்ணுவேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் அம்மாவை இழந்துட்டா? அவன் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அடுத்த நொடி நிலா அவன் கையை இறுக்கமாக பிடித்தாள். நீங்கள் மட்டும் இல்லை,
நானும் உங்க கூட இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை. அமைதியாக பார்த்தாள். மெதுவாக அவன் கையை பிடித்தாள். அர்ஜுன், கவலைப்படாதீங்க. அவன் மெதுவாக அவளை பார்த்தான். என்னோட பிளட் குரூப்பும் ஓ நெகட்டிவ் தான். அந்த ஒரு நொடி அர்ஜுனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்துவிட்டது. நிஜமாவா நிலா? அவள் மெதுவாக தலையசைத்தாள். அத்தைக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல. அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் அர்ஜுனின் கண்களில் இருந்த பயம் மெதுவாக கரைய ஆரம்பித்தது. அவன் சில வினாடிகள் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னால் நின்றது ஒரு சாதாரண பெண் இல்லை. தன் அம்மாவின் உயிரை காப்பாற்ற வந்த தேவதை மாதிரி தோன்றினாள். அடுத்த நொடி அர்ஜுன் மருத்துவமனை என்று கூட பாராமல் அவளை திடீரென்று கட்டிப்பிடித்தான். நிலா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்தாள். தேங்க்ஸ் நிலா, ரொம்ப பெரிய உதவி பண்ற. அவன் குரல் முழுக்க உணர்ச்சிகரமாக இருந்தது. பிறகு அவன் மெதுவாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த நொடி நிலாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் கண்கள் மெதுவாக கலங்கின. ஆனால் அந்த கண்ணீரில் கூட ஒரு அழகான சந்தோஷம் இருந்தது. அன்று இரவு யாருக்கும் தூக்கம் வரவில்லை. ஹாஸ்பிட்டல் காரிடர் முழுக்க அமைதி இருந்தாலும் அவர்களின் மனதில் மட்டும் 1000 பயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அர்ஜுன் ஐசியூ ரூம் கண்ணாடி வழியாக தன் அம்மாவை பார்த்து கொண்டே நின்றிருந்தான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஓடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நிலா இல்லையென்றால். அந்த எண்ணமே அவனை நடுங்க வைத்தது. தன் அம்மாவுக்காக தன் இரத்தத்தை கூட யோசிக்காமல் கொடுக்க வந்திருந்தாள் அவள். அந்த நொடியில் அர்ஜுனுக்கு நிலாவின் மீது இருந்த காதல் இன்னும் பல மடங்கு அதிகமானது. இவளை நான் கடைசி வரைக்கும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டான். காலை சூரியன் மெதுவாக உதிக்க ஆரம்பித்த நேரம். நிலா மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அர்ஜுன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவன் உடனே அவளை பார்த்தான். எதுக்கு நிலா? நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். கீர்த்திக்கு மாற்று ட்ரெஸ் கூட எதுவுமே கிடையாது என்றாள். அவள் அமைதியாக சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானாள். அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். பாவம், இந்த பொண்ணு தன் குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிறாளே. அவன் இதயம் முழுக்க அவள் மேல் காதலால் நிரம்பியது. சில நிமிடங்களில் ஹாஸ்பிட்டல் வாசலில் ஆட்டோவில் ஏறி சென்றாள் நிலா. அடுத்த 1 மணி நேரத்தில் 2 சிறிய பேக்ஸ் கைகளில் பிடித்தபடி அவள் மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்குள் வந்தாள். முகத்தில் சோர்வு இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டவே இல்லை. அந்த நேரத்தில் டாக்டர் வந்து சொன்னார், 11 மணிக்கு ஆப்ரேஷன். பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்சென்ட் ஃபார்மில் சைன் பண்ணணும். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அர்ஜுனின் இதயம் மீண்டும் பதட்டம் அடைந்தது. அவனுடைய அப்பா இன்னும் வரவில்லை. ஃபோன் செய்தால் கூட ஸ்விட்ச் ஆஃப். டாக்டர் மீண்டும் சொன்னார், நேரம் கடத்த முடியாது என்று. நீங்களே சைன் பண்ணுங்க. அர்ஜுனின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. பேப்பரை கூட சரியாக பிடிக்க முடியவில்லை. என் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் கண்கள் முழுக்க கண்ணீராக இருந்தது. அந்த நேரத்தில் நிலா மெதுவாக அவன் தோளை தொட்டாள். அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக சைன் பண்ணுங்க என்றாள். அவள் குரலில் இருந்த அந்த நம்பிக்கை அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அர்ஜுன் மெதுவாக கையெழுத்து போட்டான். அந்த நேரத்தில் ஒரு பக்கம் சேரில் அமர்ந்திருந்த கீர்த்தி அழுது கொண்டே இருந்தாள். அவள் திடீரென்று எழுந்து வந்து நிலாவை கட்டிப்பிடித்தாள். அண்ணி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அந்த ஒரு வார்த்தை அங்கே இருந்த அர்ஜுனையே சில நொடிகள் அமைதியாக்கிவிட்டது. அண்ணி, முதன்முதலாக கீர்த்தி அவளை அப்படி அழைத்திருக்கிறாள். நிலாவின் கண்களும் மெதுவாக கலங்கியது. அவள் கீர்த்தியை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். பயப்படாத, அத்தைக்கு எதுவுமே ஆகாது என்றாள். அவள் தாயாக ஆறுதல் சொன்னாள். அந்த காட்சியை பார்த்த அர்ஜுனின் இதயம் முழுவதுமாக அவளிடம் சரணடைந்து விட்டது. சில நேரத்தில் நர்ஸ் வெளியே வந்தார். பிளட் டோனர் யார் என்று அவர் கேட்டவுடன் நான் நிலா. அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் உள்ளே சென்றாள். அதை பார்த்த அர்ஜுனின் கண்கள் மீண்டும் கலங்கின. என்னோட அம்மாவுக்காக இவள் இவ்வளவு பண்றாளே, அவன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். சில நேரத்தில் 2 பாட்டில்ஸ் பிளட் எடுக்கப்பட்டது. அதன் பிறகு சிறிது சோர்வுடன் நிலா வெளியே வந்தாள். அவள் முகம் கொஞ்சம் வெளியிருந்தது. அதை பார்த்த அர்ஜுன் உடனே அவள் அருகில் அமர்ந்தான். நிலா, நீ ஓகேவா இருக்கியா? அவள் சிரிக்க முயன்றாள். நான் ஃபைன். ஆனால் அவள் குரலில் இருந்த சோர்வு அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவன் உடனே அவளை சேரில் அமர வைத்தான்.
அந்த நொடியில் அவளை பார்த்து கொள்ளும் உரிமை தன்னிடம் இருக்கிறது என்று அவன் மனம் உணர ஆரம்பித்தது. அதற்குள் மீனாவின் ஆபரேஷன் ஆரம்பமாகிவிட்டது. டாக்டர் வெளியே வந்து சொன்னார், இது மேஜர் சர்ஜரி, 12 hours கழிச்சுதான் பேஷண்ட் கண் திறப்பாங்க. அந்த வார்த்தை மீண்டும் எல்லோரையும் அமைதியாக்கிவிட்டது. சில மணி நேரங்கள் கழித்து ஒரு கார் ஹாஸ்பிட்டல் வாசல் முன்பு வந்து நின்றது. அர்ஜுனின் அப்பா வேகமாக உள்ளே வந்தார். அவரை பார்த்தவுடன் கீர்த்தி ஓடி போய் கட்டிப்பிடித்தாள். அப்பா! அவள் அழுது கொண்டே இருந்தாள். தன் குடும்பத்திற்காக வாழ்க்கையின் பெரும்பகுதியை வெளிநாட்டில் வேலை செய்து கழித்தவர் அவர். 3 வருடங்களுக்கு முன்தான் அர்ஜுன் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தான். அதன் பிறகுதான் குடும்பம் கொஞ்சம் நிம்மதியை பார்க்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் அவருடைய பார்வை மெதுவாக நிலாவின் மீது சென்றது. அவள் அமைதியாக அங்கே நின்றிருந்தாள். அர்ஜுன் மெதுவாக அருகில் வந்தான். அப்பா, நான் ஏற்கனவே ஃபோனில் சொல்லியிருக்கேன்ல, இவள்தான் நிலா. அந்த நொடியில் அர்ஜுனின் அப்பா நிலாவை பார்த்த விதத்தில் ஒரு நன்றியும் ஒரு பாசமும் இருந்தது. ஏனென்றால் அவர் இல்லாத நேரத்தில் அந்த குடும்பத்தையே தாங்கி நின்றது அவள்தான். வாடகை மனைவி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.